வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விமான பணிப்பெண்ணாகும் கனவுடன் இருந்த பெண் திடீர் மரணம். தென்னிலங்கையில் பெரும் சோகம். நாட்டில் எரிபொருள் விலை மாற்றம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. பல ஆண்டுகளுக்கு சர்வாதிகார ஆட்சியை தொடரவே அனுர அரசு திட்டம் போடுகிறது. நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. 7 மாதங்களாக ஆசிரியர் இல்லாமல் கல்வி கற்கும் மாணவர்கள், பெற்றோர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். மதுபோதையில் தொடர்ந்து தண்டவாளத்தில் உறங்கிய முதியவருக்கு நேர்ந்த சோகம். திருகோணமலையில் அதிர்ச்சி சம்பவம். அரசாங்கம் பொய் பிரச்சாரங்களிலேயே எப்போதும் செயல்படுகிறது. அரசாங்கத்துடன் கடுமையாக மோதும் சஜித் பிரேமதாஸ். நாட்டில் நாளை முதல் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை எங்கெங்கு தெரியுமா? வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பு. எதிர்க்கட்சிகளின் ரகசிய திட்டங்கள் கடுமையாக சாடும் டில்வின் சில்வா. தோளில் தொங்கிய பைக்குள் கிடந்த பயங்கர பொருள். பௌத்த பிக்கு அதிரடியாக கைது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். பாணந்துறை ஹிரண பகுதியை சேர்ந்த 20 வயதுடைய இளம் யுவதியொருவர் சுவாச கோளாறு காரணமாக உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒடித்யா முதுமாலி விஜயசேகர என்ற இந்த யுவதி தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்று வந்ததுடன் எதிர்காலத்தில் விமான பணிப்பெண்ணாக பணியாற்ற வேண்டும் என்ற கனவையும் கொண்டிருந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். சிறு வயது முதல் சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த பெண் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இதற்கு முன்னரும் பலமுறை மூச்சு திணறல் ஏற்பட்ட போதும் சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்ததாகவும் உறவினர்கள் கூறியுள்ளனர். எனினும் கடந்த 21ஆம் தேதி திடீரென ஏற்பட்ட கடுமையான மூச்சு திணறல் காரணமாக அவர் பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அனுமதிக்கப்பட்ட சுமார் அரை மணி நேரத்திற்குள் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒடித்யாவின் தந்தை விஜயசேகர ஒரு தொழிலதிபர் என்றும் அவருக்கு 16 மற்றும் 13 வயதுடைய 2 சகோதரிகள் இருப்பதாகவும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். விமான பணிப்பெண்ணாக வேண்டும் என்ற தனது நீண்ட நாள் கனவை நிறைவேற்றும் முன்பே ஒடித்யா உயிரிழந்துள்ளது சம்பவம் குடும்பத்தினரையும் உறவினர்களையும் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவரது திடீர் மறைவு குறித்து பலரும் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். சர்வதேச சந்தையில் அண்மைய நாட்களாக எரிபொருள் விலை மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையில் எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்படுமா என்பது குறித்து தற்போது உறுதியான அறிவிப்பை வெளியிட முடியாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பாக கருத்து வெளியிட்ட கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார் இந்த மாதம் நிறைவடைய இன்னும் 3 நாட்கள் உள்ளதால் இறுதி நாட்களில் சர்வதேச சந்தையில் ஏற்படும் விலை மாற்றங்களை பொறுத்தே இந்த இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்தார். அவரின் கருத்துப்படி மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல்கள் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை தொடர்ச்சியாக ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது. இந்த நிச்சயமற்ற நிலைமை காரணமாக மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தை முன்கூட்டியே அறிவிப்பது சிரமமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே மாத இறுதி வரை சர்வதேச சந்தையில் விலை நிலவரம் எவ்வாறு மாறுகிறது என்பதை ஆராய்ந்த பின்னரே ஆகஸ்ட் மாதத்திற்கான இலங்கையின் புதிய எரிபொருள் விலை தொடர்பான இறுதி அறிவிப்பு வெளியிடப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகள், தொழிற்சங்கங்கள், சட்டத்தரணிகள், மருத்துவர்கள் மற்றும் மகா சங்கத்தினரை அடக்கி தமது ஆட்சியை நீண்ட காலம் தொடர்வதே தற்போதைய அரசின் உண்மையான நோக்கம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு ஹோமாகம பகுதியில் நேற்று நடைபெற்ற விசேட மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அரசு ஆட்சிக்கு வரும்போது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாகவும் தற்போது விமர்சனங்களை ஒடுக்குவதையே தனது பிரதான அரசியல் நடைமுறையாக கொண்டு செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நீதித்துறை தொடர்பான பிரச்சினைகள் குறித்து கருத்து வெளியிடும் சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட தரப்புகள் அச்சுறுத்தல்களுக்கும் அவதூறு
பிரச்சாரங்களுக்கும் உள்ளாக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். போலீஸ் திணைக்களம் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு நீதியை பெறுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். விவசாயிகள், மருத்துவர்கள் மற்றும் மத தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு எதிராக அரசு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரின் குரலை அடக்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட பாதுகாப்பு சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக எதிர்க்கட்சிகளை இலக்காக கொண்டு அரசு செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பெரும் வர்த்தகர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சாதாரண மக்கள் மீது கூடுதல் வரி சுமை சுமத்தப்படுவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் அண்மையில் இடம்பெற்றதாக கூறப்படும் இணைய தாக்குதல் மற்றும் நிதி இழப்பு தொடர்பான விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அரச நிறுவனங்கள் ஒன்றையொன்று குற்றம் சாட்டிக் கொண்டதாகவும் அதன் சுமையும் இறுதியில் பொதுமக்கள் மீது விழும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறை, டெங்கு பரவல் உள்ளிட்ட பிரச்சனைகளிலும் அரசு உரிய கவனம் செலுத்தவில்லை என விமர்சித்த அவர் நீதித்துறையின் சுயாதீனத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். முல்லைத்தீவு மாவட்டம் முல்லை கல்வி வலயத்திற்குட்பட்ட புதுக்குடியிருப்பு மூங்கிலாறு தெற்கு ஆரம்ப பாடசாலையில் தரம் 3 மாணவர்களுக்கு கடந்த 7 மாதங்களாக வகுப்பாசிரியர் இல்லாத நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாடசாலையின் தரம் 3 வகுப்பில் கல்வி பயிலும் 36 மாணவர்கள் கடந்த 7 மாதங்களாக நிரந்தர வகுப்பாசிரியரின்றி கல்வி கற்று வருவதால் அவர்களின் கற்றல் நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலைமைக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் நிரந்தர அல்லது பதிலீட்டு ஆசிரியர் ஒருவரை விரைவாக நியமிக்க கல்வி திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பில் முல்லை கல்வி வலய கல்வி அலுவலகத்திற்கு பலமுறை முறையிட்ட போதிலும் இதுவரை எந்தவிதமான தீர்வும் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீண்டகாலமாக நீடித்து வரும் இந்த பிரச்சினைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்தி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையெனில் ஆரம்ப கல்வி நிலையிலேயே மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் கடுமையாக பின்னடைவை சந்திக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். திருகோணமலையில் மதுபோதையில் தொடருந்து தண்டவாளத்தின் மீது கால்களை வைத்து உறங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படும் 65 வயதுடைய முதியவர் ஒருவர் தொடருந்து மோதி படுகாயமடைந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு பதிவாகியுள்ளது. திருகோணமலையிலிருந்து இரவு 7:40 மணியளவில் கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்து தண்டவாளத்தில் படுத்திருந்த நபரை மோதியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்தவர் எம் ராசிக், வயது 65 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்துக்கு பின்னர் உடனடியாக மீட்கப்பட்ட அவர் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வைத்தியசாலை தகவல்படி அவரின் இடது காலில் கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளதுடன் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகள் மற்றும் தவறான பிரச்சாரங்கள் மூலம் மக்களை தவறாக வழிநடத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவரான ராஜீவ் அமரசூரியவிற்கு முதலமைச்சர் பதவி உள்ளிட்ட அரசியல் சலுகைகள் வழங்கப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தி முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை அவர் முற்றாக நிராகரித்துள்ளார். ரத்தினபுரியில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய பணிமனை திறப்பு விழாவில் உரையாற்றிய அவர் அந்த குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்தின் பொய் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் தனது கட்சி ஒருபோதும் அரசியல் பேரம் அல்லது லஞ்ச அரசியலில் ஈடுபட்டதில்லை எனவும் தெரிவித்தார். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முயற்சி நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்தார். அதேவேளை காலியாக உள்ள நீதிபதி பதவிகளை நிரப்பாமல் இருப்பதும் நீதித்துறையை பலவீனப்படுத்தும் நடவடிக்கையாகும் என்றும் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேநீர், ரப்பர், கருவா மற்றும் இரத்தின கற்கள் போன்ற இயற்கை வளங்களை முறையாக மேம்படுத்த அரசாங்கம் தவறியுள்ளதாகவும் அதற்கு பதிலாக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை வழங்கி மக்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். துறைமுக விலைக்கு எரிபொருள் வழங்கப்படும், மின்சார கட்டணம் 33% குறைக்கப்படும், நெல்லுக்கு ரூபாய் 150 குறைந்தபட்ச கொள்ளளவு விலை வழங்கப்படும் போன்ற வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் நெல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார்.
நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை மேலும் தீவிரமடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்டுள்ள வானிலை அறிக்கையின்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களுடன் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஊவா மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள், ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுவதனால் பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்திருப்பது நாட்டின் எதிர்காலத்திற்காக அல்ல, நீதிமன்ற வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கத்திற்காக இருக்கலாம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர், எதிர்க்கட்சியினரின் இந்த இணைவு புதிதல்ல என்றும் கடந்த காலங்களிலும் அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டதாகவும் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தாலும் மக்கள் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை இழக்கவில்லை என்றும் அண்மையில் வெளியான தேர்தல் கருத்து கணிப்புகளும் அதனை உறுதிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தோல்வியடைந்த அரசியல்வாதிகளின் கூட்டணியால் அரசுக்கு எந்தவித சவாலும் ஏற்படாது என்றும் அவர்கள் இன்னும் பழைய அரசியல் சிந்தனைகளிலேயே செயல்பட்டு வருவதாகவும் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் நடைபெற்ற எதிர்க்கட்சி தலைவர் தலைமையிலான சந்திப்பில் கலந்து கொண்ட பலருக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அந்த வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதே அவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்கலாம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம், மக்களின் வாழ்க்கை தரம் அல்லது எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சியினர் எந்த விவாதமும் நடத்தவில்லை என்றும் மீண்டும் ஆட்சிக்கு வருவது மற்றும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பிப்பது பற்றியே அவர்கள் கவனம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். அரசாங்கம் தனது வேலை திட்டங்களில் இருந்து ஒருபோதும் பின்வாங்காது என்றும் நாட்டை முன்னேற்றும் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்றும் டில்வின் சில்வா வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் ஜனநாயக உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அவருக்கு ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகளை நடத்த உரிமை இருப்பதாகவும் கடந்த காலங்களைப் போல அடக்குமுறைகள் இடம்பெறாது என்றும் அவர் கூறியுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் தற்போது நிலவும் சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களிடமுள்ள தகவல்களை அவையில் வெளியிடுவது அவர்களின் உரிமை என்றும் அவை தவறானவை என கருதப்பட்டால் அதனை மறுப்பதற்கான உரிமையும் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு இருப்பதாகவும் டில்வின் சில்வா குறிப்பிட்டார். ஹெரோயின் போதைப்பொருளுடன் பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு தனியார் பேருந்து நிலையத்தின் 4ஆம் இலக்க நடைமேடைக்கு அண்மையில் உள்ள கழிப்பறை பகுதியில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்டவர் புத்தளம் பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் தங்கியிருந்த பௌத்த பிக்கு என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஊழல் ஒழிப்பு சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குறித்த பிக்குவின் தோளில் இருந்த பயணப்பையில் சந்தேகத்திற்கிடமான பொதி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பொதியை பரிசோதித்த போது அதில் ஹெரோயின் போதைப் பொருள் இருந்தமை தெரிய வந்துள்ளது. பின்னர் சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட பொருட்களும் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் கைப்பற்ற பொதியில் 88.7 கிராம் ஹெரோயின் இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று மாளிகாந்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.